ஆழ்வார்க்கடியானின் தலை. ஆனால் அதற்கு பின்னால் என்ன? தொடர்ந்து பார்ப்போம் இந்த அத்தியாயத்தில். நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அச்சமயம் எங்கேயோ சமீபத்திலிருந்து வாத்தியங்களின் முழக்கம் கேட்கத் தொடங்கியது. சல்லி, கரடி, பறை, புல்லாங்குழல், உடுக்கு ஆகியவை சேர்ந்து சப்தம் எழுப்பின. இது என்ன முழக்கம் என்று வந்தியத்தேவன் கேட்டான். குரவை கூத்து நடக்கப் போகிறது. அதற்கு ஆரம்ப முழக்கம் இது. நீ குரவை கூத்து பார்க்க விரும்புகிறாயா என்று பேசிக்கொண்டே இருவரும் நடந்தார்கள். அந்த நண்பர்கள் இன்னும் சில அடி தூரம் சென்று ஒரு திருப்பத்தில் திரும்பியதும் குரவை கூத்து மேடை அவர்களுடைய கண்களுக்கு புலனாயிற்று. மேடைக்கு முன்னால் சபை கூடவும் தொடங்கிவிட்டது. அப்போது வேலநாட்டம் தொடங்கியது. தேவராளன் மற்றும் தேவராட்டி இரத்த நிற ஆடைகளில் மேடை ஏறினர். ஆட்டம் முதலில் சாந்தமாக இருந்தது. பிறகு வெறி மிகுந்தது. தேவராளன் வேலை பிடுங்கி சூரனை வெட்டி வீழ்த்தும் வெறியாட்டம் ஆடினான். உடுக்கின் ஓசை மட்டும் கேட்டது. அவன் முருகனின் சன்னதம் வந்து ஆடினான். பூசாரி, மழை பொழியுமா, நாடு செழிக்குமா என்று கேட்டான். சன்னதக்காரன் ஆவேசத்துடன் கூவினான். மழை பொழியும், வெள்ளம் பெருகும், நாடு செழிக்கும், நினைத்த காரியம் கைகூடும். ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடவில்லை. துர்கா பலி கேட்கிறாள், பத்ரகாளி பலி கேட்கிறாள், மன்னர் குலத்து இரத்தம் கேட்கிறாள், 1000 கால அரசர் குலத்து இரத்தம் கேட்கிறாள். பழுவேட்டரையர், சம்புவரையர் உள்ளிட்ட பிரமுகர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களின் கண்கள் சங்கேதமாக பேசின. வெறியாட்டம் முடிந்தது. இத்தனை நேரம் பார்த்து கேட்டவற்றினால் பரபரப்புக்குள்ளாயிருந்த வந்தியத்தேவன் நரிகள் ஊளையிடும் சப்தம் வந்த திசையை நோக்கினான். அங்கே அரண்மனை மதில் சுவரில் ஆழ்வார்க்கடியானின் தலை துண்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதாக பார்த்து அதிர்ச்சியடைந்தான். கண்ணிமைகளை மூடி திறந்து பார்த்தபோது அந்த தலை அங்கே காணவில்லை. அத்தகைய வீண் சித்த பிரம்மைக்கு தான் உள்ளானது குறித்து வெட்கமடைந்தான். அடுத்து நடந்தது என்ன? இன்னும் பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அடுத்த அத்தியாயத்தில்.